தமிழ்நாடு பிரீமியர் லீக் 2024 தேர்ட் மேட்ச் சேலம் ஸ்பார்டன் சீக்கம் மதுரை பேந்தர்ஸ் இடையில் ஜூலை 6 7:15 PM ஸ்டார்ட் ஆகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். டெமசி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மை மாஸ்டர் 11 சூப்பரான ஆப். டெபாசிட் ஆஃபர் வீக்கெண்ட்ஸுக்கு கொடுக்குறாங்க. ஜூலை 6 and 7 சாட்டர்டே சண்டே இருக்குது. கண்டிப்பாக அதை பயன்படுத்திங்க. ரெகுலர் கிவ் அவேஸ் இன்றைக்கி டேக்கும் இந்தியா மேட்ச்சுக்கு கொடுத்துருக்காங்க. லங்கா ப்ரீமியர் லீக்குக்கு 20,000 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை பயன்படுத்திங்க. மை மாஸ் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. சேலமில் தான் இந்த மேட்ச்சு 7:15 PM ஈவினிங்கு. டிஃபேக்டர் இருக்குமானா அந்தளவுக்கு இல்லை, ஏன்னா கொஞ்சம் கண்டிஷன் க்ளௌடியாக தான் இருக்குது. மோஸ்ட்லி மேட்ச் நடக்கும், அதில் பிரச்சனை கிடையாது. 3 மேட்ச் நடக்கும். 12 பேட் ஃபஸ்ட்டு 8 சேசிங்க. பூச்சியெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ரெயின் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஹெவியாக இல்லைன்னா கூட பூச்சியெல்லாம் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி சின்ன சின்ன டிஸ்டர்ப் இருக்குது. அதர்வைஸ் மேட்ச் முழுமையாக நடக்கும். 180 ஆவரேஜ் அப்படிங்கும்போது ஒரு நியூட்ரல் ட்ராக்கை கன்சிடர் பண்ணலாம். ஏற்கனவே யூஸ் பண்ண ட்ராக் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. ஆஃப்டர்நூன் ஒரு மேட்ச் நடந்து அதுக்கப்புறம் இந்த மேட்ச் நடக்கிறதுனால கண்டிப்பாக ஆஃப்டர்நூன் ட்ராக் இருக்கும். ஆஃப்டர்நூன் ஃப்ரெஷ் ட்ராக்காக கொடுத்து இது அப்படி இருந்தாலும் யூஸ் ட்ராக் தான். இன்னொரு பக்கம் பாசிபிளாக நைட்லேருந்து அடுத்த நாள், அதாவது நேற்று நடந்த அந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிற ட்ராக்கில் நடந்ததுன்னா அது 3வது மேட்ச் என்ன ரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்டிகுலர் ட்ராக்கில் இருக்கும். அதை மைண்ட் பண்ணிக்கங்க. அதனால் பேட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரபிள் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கலாம். ரன்ஸ் ஆன் த போர்டு வைக்கணும்னு நினைப்பாங்க. கொஞ்சம் சில்னஸ் ஆட் ஆகிறதுனால ஆஃப்டர்நூன் வர ஸ்கோருக்கு ஈக்குவலாக வர வாய்ப்பு இருக்குது. அண்ட் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் டவுன் ஆகலாம். அண்ட் 2 டீம்னு பார்க்கும்போது ஒரு பக்கம் ஹரி நிசாந்த் டீசெண்டாக இருக்கார். சிஜித் சந்திரன் ஒரு பக்கம். ஹரி நிசாந்த் டீமு பெட்டராக வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சேலம் ஸ்பார்டன்ஸு இந்த டீம் பொறுத்த வரைக்கும் சிஜித் சந்திரன் தான் லீட் பண்ணுறாரு. டீசன்ட் பேட்டை கவின் ஓப்பன் பண்ண வாய்ப்பு. அபிஷேக் போன சீசன் அதுக்கு முன்னாடி சீசன்லாம் மிடில் ஆர்டர் பேட்டராக நல்லா பண்ணார். ஒரு ஓப்பனும் விளையாடுவார். மிடில் ஆர்டர் பேட்டராக ஃபினிஷராக யோசித்தாங்க. இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் ஸ்பாட்டுக்கு கவின் அனுப்பிட்டு அபிஷேக் மிடில் கூட அனுப்பலாம். விஷால் வைத்தியா ஓப்பன் பண்ணுவார் கூட அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. சிஜித் சந்திரன் பாசிபிளாக நம்பர் 4. அட்னான் கான் மேலே வந்து ஆச்சரியப்பதார். நம்பர் 3 நம்பர் 4 அப்படின்ற மாதிரி அவர் இருந்திருக்கார். அந்த பேட்டிங் ஆர்டர் ஆன் டைமில் பார்த்து கிளாரிட்டி எடுத்துக்கலாம். விவேக்கும் பார்த்திங்கன்னா நம்பர் 3 ஸ்பாட்டில் இருந்து பார்த்துருக்கோம். அண்ட் லேட்டர் பேஸில் சூப்பரான ஃபினிஷராக ஒரு நல்ல ஆல்ரவுண்டராக ராஜேந்திரன் விவேக்கை கன்சிடர் பண்ணணும். ஹரிஷ் குமார் சூப்பர் ஆல்ரவுண்டர். இவர் வேறு லெவலில் பேட்டிங்லேயும் சரி ஃபினிஷ் பண்ணி கொடுப்பார். அதே நேரத்தில் பவுலிங்கில் எண்டோஸில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்திருக்காரு. சன்னி சந்து நியூ பாலில் ஸ்விங் பண்ணக்கூடிய எபிலிட்டி, ரைட் ஆம் மீடியம்மு அண்டு பவர் ஹிட்டிங் எபிலிட்டி. செல்வகுமாரன் பேட்டிங்கில் ஓரளவுக்கு பண்ண முடியும். லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸு. கணேஷ் மூர்த்தி இன்னொரு லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ். அதனால் ஒரு பாயிண்டில் ராபின் பிஸ்ட்டை யோசிக்கலாம். டெல்லி கேபிட்டல்ஸ்க்காக இவர் விளையாண்டுருக்கார். ஆஃப் பிரேக் பவுலிங் வீச முடியும், ஆனால் நிறைய பவுலிங் போடுவாரா? ஏஜ் கொஞ்சம் அதிகம்தான், அந்த இடத்துல யோசிக்கணும். பாசிபிளாக பேட்டர் பேஸில் மேலே அனுப்பிக்கலாம். அண்டு மோஸ்ட்லி ஆல்ரவுண்டர்ஸ் பவுலர்ஸ் இருக்கனால ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர் ஆங்கிளில் செல்வகுமாரனுக்கு பதிலாக ராபின் பிஸ்ட்டு உள்ளே வரலாம். அப்படி இருந்தால் எந்த இடத்துல இறங்குவார்? அவர் டாப் ஆர்டரில் நம்பர் 4 நம்பர் 5 எந்த ரேஞ்சுக்கு மேக்ஸிமம் இறங்குவார்? ஸோ அந்த மாதிரி ராபின் பிஸ்ட்டை யோசிப்பாங்களா பார்க்கணும். அண்ட் இந்த இடத்துல செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா பயன்படுத்த பார்க்க தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் பாசிபிளாக நம்பர் 4 நம்பர் 5 ஸ்டேஜுக்கு ராபின் பிஸ்ட்டை எதிர்பார்க்கலாம். பொய்யாமொழியோட வேரியேஷன் சூப்பராக இருக்கும். கலக்குவார். பேட்டிங் பேஸ்லேயே போன சீசனில் சில மேட்சஸ் நல்லா விளையாண்டுருக்கிறதுனால தான் ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் போட்டிருக்காங்க. அண்ட் டீசன்ட் பவுலிங் வெரைட்டி அப்படிங்கிறது தான் அவரோட ஸ்ட்ரென்த்து. அருண்மொழி ஆஃப் பிரேக்கு. லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் இருக்கிறதுனால பாசிபிளாக சச்சின் ராத்திக்கு வாய்ப்போ இல்லை ஆசிக் சீனிவாஸ்க்கான வாய்ப்போ குறைவாக நான் பார்க்குறேன். அருண்மொழி அந்த இடத்துல ஆஃப் பிரேக் பவுலருங்கிற இடத்துல இருக்க வாய்ப்பு. கணேஷ் மூர்த்தி லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் சூப்பர் பவுலிங் கொடுத்துருக்காரு. இந்த இடத்துல ஆசிக் சீனிவாசையோ இல்லை சச்சின் ராத்தியோ யோசிக்கலாம், பார்க்கணும். குரு சாயிக்கான வாய்ப்பு இருக்குமா? ஓரளவுக்கு டீசன்ட் பேட்டிங் எபிலிட்டி உள்ள பிளேயர். சீக்கம் மதுரை பேந்தர்ஸ் ஹரி நிசாந்த் லீட் பண்ணுறாரு. ஐபிஎல் மாதிரி இடத்துல இருந்திருக்காரு. டெஃபினட்டாக அந்த எக்ஸ்பீரியன்ஸு சூப்பர் பேட்டராக இருந்திருக்காரு. இந்த சீசன் முழுமையாகவே மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லா சீசனில் விளையாண்ட ஒரு பிளேயராக நல்லா அவுட்புட் கொடுத்த பிளேயராக இருந்திருக்காரு. சுரேஷ் லோகேஸ்வர் டீசெண்டான டாப் ஆர்டர் பேட்டர். விஷால் ஆதித்யா பாசிபிளாக நம்பர் 3. NH சதுர்வேத் நல்ல பிளேயராக பார்த்துருக்கோம். உத்தரசாமி சசிதேவ் நிறைய நேரங்களில் சிஎஸ்சிக்கு நல்ல ஃபினிஷராக இருந்திருக்கார். ஸ்டெபிலிட்டி கொடுக்கணுன்னா கொடுப்பாரு. டாப் ஆர்டர் ஃபெயில் ஆகும்போது இவரோட சக்ஸஸ்ஃபுல்லான பேட்டிங் மூலமாக எடுத்துகிட்டு போகிற டெப்த்தாக. அண்டு ஜெகதீஷன் கௌசிக் இந்த இடமா இன்னும் மேலே அனுப்ப பார்ப்பாங்களா?
சூப்பரான பேட்டர், நல்ல ஆல்ரவுண்டராக பார்க்கலாம். ஃபீல்டிங் பேஸில் புலி அப்படின்னே சொல்லுவாங்க. அண்டு ஸ்வப்னில் சிங் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு, ரைட் ஹேண்ட் பேட்டிங்கு ரீசெண்டாக பஞ்சாப் கிங்ஸ் டீமுக்காக விளையாண்டார். ஸோ அதை பார்க்குறோம். அண்டு இவரை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல்லில் விளையாண்ட அந்த ஒரு அனுபவத்தை இங்கே எடுத்துகிட்டு வரோங்கிற எதிர்பார்ப்பு. அஸ்வினோட ஐபிஎல் அனுபவம் இருக்குது, பட் ரீசன்ட் இயர்ஸில் அவர் அங்கே போகலை. பட் குவாலிட்டியான பிளேயர் டவுட்டே கிடையாது. அஜய் கே கிருஷ்ணா ரைட் ஆர்ம் மீடியமு, ஒரு நியூ பால் ஸ்விங் எபிலிட்டி அண்டு எண்ட் ஓவர்ஸில் வீசக்கூடிய எபிலிட்டி அப்படின்னு பார்க்கலாம். கிரண் ஆகாஷ் நிறைய நேரங்களில் மேலே அனுப்பி கூட பார்த்துருக்கோம். ஒரு டைனமிக் பிளேயராக நிறைய இருந்திருக்காரு. ராமதாஸ் அலெக்சாண்டர் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு, ஸ்வப்னில் சிங்கோட கூட சப்போர்ட் பண்ணுவார். நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கனால அலெக்சாண்டரோட ரோல் இன்றைக்கி இம்பார்ட்டண்டாக இருக்கலாம். குர்ஜப்னீத் லெஃப்ட் ஆர்ம் மீடியமு, பவர்ஃபுல் பவுலர், சூப்பரான பவுலர், விக்கெட் டேக்கிங் அவரோட ஹைட்டுக்கு நல்லாவே பவுல் பண்ண முடியுது. இங்கே தடுமாற்றத்தை க்ரியேட் பண்ண முடியுது, பார்க்கலாம். வாஷிங்டன் சுந்தர் ஸ்குவாடில் இருக்கார் அப்படின்னா கூட அவர் நேஷ்னல் டியூட்டி இந்தியாவுக்காக விளையாட போகிறார் அப்படின்ற அந்த இடத்துல அவர் இந்த மேட்சுக்கு அவைலபிளாக இல்லை. கார்த்திக் மணிகண்டனுக்கு வாய்ப்பு கிடைக்குமா? தேவ் ராகுல் நல்லா பண்ணியிருக்காரு. பி சரவணன் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஏற்கனவே 2 லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் அப்படின்றனால சரவணனுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக பார்க்குறேன். பேட்டிங் ஆர்டர் பார்க்கணும். அபிஷேக் இதுக்கு முன்னாடி நம்பர் 5 நம்பர் 6 ரேஞ்சுக்கு ஃபினிஷர் பேஸில் இருந்திருக்கார். ஓப்பனராகவும் இருந்திருக்கார். அதனால் ஓப்பனிங் பொசிஷனில் பெரிய லெவலில் பீப்புள் இல்லாதனால அவர் ஓப்பன் பண்ணுவாருங்கிற எதிர்பார்ப்பு வச்சுருக்கேன், பார்க்கணும். அண்ட் ஆர்விஏக்கு நம்பர் 3 நம்பர் 4 இறங்கி ரீசெண்ட் டேஸ் நல்லா பண்ணியிருக்கார். அப்படி எதுவும் யோசிச்சு அவரை ப்ரொமோட் பண்ணுறாங்களா, இந்த மாதிரி விஷயத்த நம்ம யோசிக்கணும். மதுரை பேந்தர்ஸ்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி பேட்டிங் ஆர்டர் இப்படி தான் இருக்கும். கௌஷிக்கான வாய்ப்பு மேலே இருக்குமா? சசிதேவ் லேட்டர் பேஸில் நல்ல ஒரு அவுட்புட் கொடுப்பாரு. அதனால் கௌஷிக் நம்பர் 3 நம்பர் 4க்கு அனுப்பவும் பார்க்கலாம். அண்ட் ஸ்வப்னில் நிறைய நேரங்களில் மேலே இறங்கி ப்ரொமோட் ஆகிக்கிறாரு, அதையுமே பார்க்கணும். அண்ட் இந்த இடத்துல பவுலிங் பேஸில் யோசிக்கும் போது பாட்டமில் இருக்கிற இந்த 7 பிளேயர்ஸும் பவுல் பண்ணக்கூடிய வாய்ப்போடு இருக்காங்க. அதில் செல்வகுமாரனோட ஓவர் கொஞ்சம் குறைவாக இருக்கும். நிறைய லெஃப்ட் ஹேண்டர் ஸ்டாப்பில் இருக்கிற லெஃப்ட் ரைட்டு காம்பினேஷன் மெயின்டைன் பண்ண பார்ப்பாங்க. அப்படின்ற இடத்துல செல்வகுமாரனோட ஓவர் குறைவாக இருக்கலாம். அதனால் யாழரும் வழி ஓவர் அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல ஃபுல் கோட்டான்னு யோசிக்கிற இடத்துல ஹாரிஸ்குமார், சன்னி சந்து அண்டு பொய்யாமொழி இந்த பேசஸ் வீசுவாங்க. ஸ்லாகுன்னு பார்க்கும்போது ஹரிஸ்குமார் பொய்யாமொழியோட ஓவர் எண்டில் எதிர்பார்க்குறோம். சில நேரத்தில் சன்னி சந்து, மோஸ்ட்லி சன்னி சந்து நியூ பாலில் நிறைய ஓவர் வீசுவார் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். மதுரைக்கு பார்த்தா ஹரிநிசாந்தோட பவுலிங் சில நேரங்களில் இருக்குங்க. நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கனால அவரோட பவுலிங் நிறைய எதிர்பார்க்க தேவையில்லை. சில நேரங்களில் செல்ஃபாக பவுல் பண்ணுவார், அதை பார்த்துருக்கோம். ஜெகதீஷன் கௌசிக்கு, ஸ்வப்னில், முருகன் அஸ்வின், அஜய் கே கிருஷ்ணா, கிரண் ஆகாஷ், அலெக்சாண்டர் அண்டு குர்ஜப்னீத் இவங்க எல்லாருமே பவுல் பண்ணுவாங்க. அதில் ஃபுல் கோட்டான்னு யோசிக்கும் போது சிங் பண்ணுவார், குர்ஜப்னீத் பண்ணுவார். அதே நேரத்தில் ஸ்வப்னில் நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கனால இன்றைக்கி எடுத்துக்கலாம். முருகன் அஸ்வினோட லெக் பிரேக் கூகுளி இருக்குங்கிற எதிர்பார்ப்பு முழுமையாக இருக்கும். ஸ்லாக் ஓவர்னு பார்க்கும்போது அஜய் கே கிருஷ்ணா அண்ட் குர்ஜப்னீத் நல்லா பண்ணியிருக்காங்க. சில நேரங்களில் கிரண் ஆகாஷ் சைடோ இல்லை கௌசிக் சைடோ போகிறதுக்கான வாய்ப்புன்னு கூட யோசிக்கலாம். பவுலிங் ஆப்ஷன்ஸ் 2 டீமுக்குமே ஹெவியாக இருக்குது. கொஞ்சம் டஃப்பான ஒரு விஷயம், பர்டிகுலராக இந்த பவுலர் 4 ஓவர் போடுவாங்க அப்படின்ட்டு. டாப் ஆர்டரில் பவுலராக ஆல்ரவுண்டராக இருக்கிற பிளேயரை பிக் பண்ணிக்கிறது ஓகே. அதே நேரத்தில் இந்த மாதிரி மேட்சஸில் ஒரு பவுலர் பெஸ்ட்டாக கூட ரிசல்ட்டை கொடுத்துடலாம். அதனால் பார்த்து கிராண்ட் லீக்கில் நிறைய கலந்துக்குங்க. முதல் போட்டி 2 டீம்ஸுக்கும். அதனால் கொஞ்சம் பேக் பண்ணி பாருங்கள். ஓகேவா ஃபீல் பண்ணால் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா ஒரு மேட்ச் பார்த்துக்கலாம், இன்னொரு மேட்ச் பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிங்க. பிக் பேஸில் யோசிக்கும்போது ஹை பிக்கில் லோகேஸ்வர், பொய்யாமொழி, முருகன் அஸ்வின் இப்படிலாம் இருக்காங்க. அதில் சேஃபாக யோசிக்கணும்னா சன்னி சந்து, ஸ்வப்னில் அண்டு பொய்யாமொழி இவங்கள தான் அதிகமாக கேப்டனாக பிக் பண்ணியிருக்காங்க. ரிஸ்க் எடுக்கணும்னு நான் யோசிக்கிறேன். அதில் கௌசிக்கோட பவுலிங் எண்ட் ஓவரில் இருக்கலாம். அதே நேரத்தில் பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் எல்லாத்துலேயுமே கலக்கக்கூடிய பிளேயர். ஹரிநிசாந்த் பெரிய இன்னிங்ஸாக பில்ட் பண்ணுவார். இந்த மாதிரி ஃபார்மட்டில் பெஸ்ட்டாக இருந்திருக்காரு. ஹரிஸ்குமாரோட பவுலிங் அண்ட் பேட்டிங் சூப்பராக இருக்கும். 3% தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல பெஸ்ட்டு கண்டிப்பாக நல்லா அவுட்புட்டு எண்ட் ஓவர்ஸில் அதில் முதல் போட்டியில் நிறைய சக்ஸஸ் கொடுத்துருக்காரு. டீம் பாருங்கள், ஹரிஸ்குமாரை கேப்டனாகவும் சன்னி சந்த வைஸ் கேப்டனாகவும் போட்டிருக்கேன். பொய்யாமொழி டீசன்ட் சாய்ஸ் எண்ட் ஓவர்ஸில் வீசுறதுனால அண்ட் அவர் நல்ல சக்ஸஸ் நிறைய நேரங்களில் கொடுத்துருக்காரு. ஹரிநிசாந்த் சூப்பரான சாய்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு கன்சிஸ்டண்ட்டாக. கௌசிக் ஒரு டீசன்ட் சாய்ஸு கேப்டனாக போடுறதுக்கு. ஸ்வப்னில் கூட ஓகே தான், பட் நிறைய நேரங்களில் அந்த சக்ஸஸ் கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்க முடியுமானா அது இல்லைன்னு தான் சொல்லணும். விவேக்கு
ரொம்ப டஃப்பான ஒரு சாய்ஸ் தான். பர்சன்டேஜாக பிக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கேப்டனை பிக் பண்ணியிருக்காங்களா நான் குறைவு. பட் பவுல் பண்ணார், அந்த இடத்துலையும் பாயிண்ட் எடுக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல பெஸ்ட்டாக பார்க்கலாம். அஸ்வின், குர்ஜப்னீத் அண்டு அஜய் கிருஷ்ணாவை எடுத்திருக்கேன். நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.